அனைவருக்கும் வணக்கம். சேரர் கோட்டை பாகம் 1 அத்தியாயம் 10. புத்தியினால் ஒரு யுக்தி. ஆதவன் மறைந்த பிறகு மெல்ல படர துவங்கி இருந்த இருளால் நாகை நகர் எங்கிலும் வெளிச்ச பொட்டுகள் ஆங்காங்கே தோன்ற ஆரம்பித்தன. தம் தம் வீட்டு வாயிலில் அமைந்திருந்த மாடப்பிறைகளில் விளக்கேற்றி வைப்பதற்காக வெளியில் வந்த பெண்டீர் விளக்கேற்றி வைத்த கையோடு வீட்டிற்குள் செல்லாமல் அக்கம் பக்கத்தவரிடம் பேச்சு கொடுக்க தலைப்பட்டார்கள். கடைகளும் சந்தைகளும் அமைந்திருந்த தெரு வீதிகளில் வெளிச்சத்திற்கு குறைவில்லை. இரவு நேர வாடிக்கையாளர்களை கவனிப்பதற்காக தம் தம் பகுதிகளில் பெரும் தீபங்களை கடைக்காரர்கள் ஏற்றி வைத்திருந்தார்கள். ஒரு சிலர் தீபங்களை தவிர சாம்பிராணி முதலான தூப புகைகளையும் திருஷ்டி கழிக்கும் பொருட்டு ஏற்றி இருந்தார்கள். அந்த நறுமண பொருட்களில் இருந்து கிளம்பிய இனிய சுகந்தமானது வீதியை கடந்து செல்வோரின் ஆசைகளை செல்லமாக தாக்கியது. வானில் நட்சத்திர சிதறல்கள் தோன்ற துவங்கிவிட்ட அந்த கருநீல பின்மாலை நேரத்தின் பின்னணியில் பதறத்திட்ட விகாரை அந்நாளைய அசோகர் காலத்தின் சூபங்களையும் சேதியங்களையும் போல அமைதி பொங்கும் பொலிவுடன் விளங்கியது. காலை நேரத்தில் காணப்பட்ட சந்தடிகள் எதுவுமின்றி அமைதியுடன் காட்சியளித்த அந்த விகாரையை நெருங்கும் போது நமது மனதிலும் அமைதியும் மோனமும் படர்வதை வியப்புடன் கவனிக்கிறோம். விகாரையின் முக்கிய பகுதியில் அமைந்திருந்த வெண்கல விளக்குகளில் பிக்ஷு ஒருவர் எண்ணெய் விட்டு தீபமேற்றி கொண்டிருந்தார். நாம் அருகில் வந்து நிற்பதை கூட கவனிக்காமல் எண்ணம், பார்வை, செயல், மூச்சு என அவருடைய அனைத்து இயக்கங்களுமே ஒரு மனதாக தீபமேற்றி கொண்டிருந்தன. வருட கணக்கான பௌத்த போதனை அந்த மனிதரை ஒரு புனிதராக்கி விட்டதை புரிந்து கொண்டு விகாரைக்குள் நாம் நுழைகிறோம். ஆகா, விகாரையின் முக்கிய சேதியத்தில் நாம் காணும் காட்சியை வர்ணிக்க வார்த்தைகள் ஏது? சேதியத்தின் மத்தியில் அமைந்திருந்த உய்யக்கொண்ட நாயகரின் இரு புறங்களிலும் வரிசையாக தீபங்கள் ஏற்றப்பட்டிருந்தன. பீடத்திற்கு அருகில் சிறு வத்திகளில் தூபங்களும் கமழ்ந்து கொண்டிருந்தன. நாயகரின் திருவடியில் அழகான தாமரை மலரொன்று படர்ந்திருந்தது. தாமரை மலர் பாதங்களின் மேல் மற்றொரு தாமரையா? நாயகர் திருவுருவத்தை சுற்றிலும் அரைவட்ட வரிசைகளில் காவியுடை தரித்த பிக்ஷுக்கள் பத்மாசனமிட்டு அமர்ந்திருந்தார்கள். தீபங்களின் செந்நிற வெளிச்சம் அவர்களுடைய காவி உடைகளில் பட்டு அந்த ஆடைகளை மேலும் செக்கர் நிறமாக்கி காட்டியது. ஆழ்ந்த தியானத்தில் கண்மூடி நிற்கும் அந்த தவத்தில் கனிந்த திருமுகங்களை நோக்கி மெய்மறந்து நிற்கிறோம். சொர்க்கம் என்பது இதுதான் போலும். அவர்களுடைய திருவாயிலிருந்து சீராக கீழ்கண்ட வார்த்தைகள் எழுகின்றன. புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. நான் பகவான் புத்தரை சரணடைகிறேன். அவர் போதித்த பௌத்த தர்மத்தை சரணடைகிறேன். அவர் ஸ்தாபிதம் செய்த சங்கத்தை சரணடைகிறேன் எனும் பொருள் பொதிந்த அந்த வார்த்தைகளை சாதாரணமாக ஒருவர் சொல்லி கேட்பதற்கும் அந்த விகாரையில் படர்ந்திருந்த ஆன்மீக சூழலில் தவ முனிவர்களின் வாக்கில் கேட்பதற்கும் எத்தனை பெரிய வித்தியாசம்! மந்திரம் என்பது மறைமொழி மாந்தர்களின் வாயிலிருந்து வரும் மொழி என தொல்காப்பியர் இலக்கணம் உரைத்தது இந்த காரணம் கருதித்தான் போலும். பதறத்திட்ட விகாரையின் முழுவதும் படர்ந்திருந்த ஆன்மீக சூழலானது ஆச்சாரியார் மகா காசியப்ப தேரரின் அறையில் கூடி நின்ற நால்வரின் மனநிலையும் கூட பாதித்திருந்தது. வழக்கமாக ஒரு வகையான பரபரப்பில் எப்போதுமே திகழும் மாராயரே அமைதி அடைந்து விட்டார் என்றால் மற்றவர்களை பற்றி சொல்வானேன்? நால்வரும் சேதியத்தில் இதர பிக்ஷுக்களுடன் தியானத்தில் இருந்த ஆச்சாரியரின் வருகைக்காக மௌனமாக காத்து கொண்டிருந்தார்கள். சேதியத்தில் இருந்து தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் புத்தம் சரணம் கச்சாமி என்னும் மந்திர வார்த்தைகள் அவர்களின் மனதை பூரணமாக கட்டி போட்டு வைத்திருந்தது. சிறிது நேரத்தில் ஆச்சாரியார் அந்த அறைக்கதவை அதிக சப்தம் செய்யாமல் விலக்கி கொண்டு உள்ளே நுழைய நால்வரும் அவருக்கு முகமன் தெரிவிக்கும் விதமாக எழுந்து நின்றார்கள். தன்னை பின்தொடரும்படி சைகை செய்த ஆச்சாரியார் சேதியத்தை சுற்றி கொண்டு முன்வாயிலுக்கு அருகில் இருந்த படிகளில் ஏற துவங்கினார். அது விகாரையின் மேல்தளத்திற்கு செல்லும் பாதை. அவர் சென்ற வழியில் மெல்லிய விளக்கு வெளிச்சத்தின் துணையுடன் நால்வரும் படிகளில் ஏறி மேல்தளத்தை அடைந்தார்கள். வானம் துள்ளிய நீல நிறத்தில் காட்சியளித்துக் கொண்டிருக்க தென்மேற்கு வானில் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டுமே பளிச்சென பெரிதாக வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்தது. அருள்மொழிவர்மர் தன்னை மறந்து சிறிது கணங்கள் நிதானித்து அந்த தாரகையை வியப்புடன் நோக்கினார். அந்த விண்மீன் அவருடைய குல முன்னோரான கரிகால் வளவரை அந்த நேரத்தில் அவருக்கு நினைவூட்டியது. ஓ,
கரிகால் சோழ சக்கரவர்த்திகளே, நீங்கள்தான் எத்தனை பெரியவர்! நீர் தோன்றிய சூரிய குலத்தில் உதிக்க நான் எத்தனை பேறு பெற்றவனாக இருக்க வேண்டும்! உமது வீரவாளுக்கு பணியாத தேசமில்லை, உமது பண்பை பாடாத புலவர் இல்லை. கடியலூர் உருத்திரங்கண்ணனாரில் தொடங்கி களத்தலையார், வெண்ணி குயத்தியார், முடத்தாம கண்ணியார் என சங்ககால புலவர்கள் வரிசையில் நின்று உம்மை பாடினர். காலகாலம் கடந்து நின் புகழ் நிலைத்து நிற்கிறது. பட்டினப்பாலை பாடிய புலவனுக்கு நீர் பரிசீலித்த மண்டபம் இன்றும் புது மெருகு அழியாமல் நிற்கிறது. உமது அளவிற்கு முடியாவிட்டாலும் கூட உமது குடியில் வந்தவன் நீரமர்ந்த சோழ சிங்காதனத்தில் இன்று ஏறி அமர்ந்திருப்பவன் என்கிற அளவில் அருஞ்செயல்கள் சில ஆற்ற வேண்டும் என ஆசைப்படுகிறேன். என்னை ஆசிர்வதிப்பீரா? எனது வேண்டுகோளை செவிமடுப்பீரா? தாரிகை பதில் பேசாமல் மௌனமாக அவரையே உற்று பார்த்து கொண்டு நின்றது. அருள்மொழி! ஆச்சாரியரின் அன்பு மிகுந்த குரல் அருள்மொழிவர்மரை மீண்டும் பூமிக்கு அழைத்து வந்தது. இப்படி அரைவட்ட வடிவமாக எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். உக்கிரான அறையில் உங்களுக்கெல்லாம் உணவு தயாரிக்க சொல்லியிருக்கிறேன். சைவ உணவு சம்மதம்தானே? அது பிரசாதம் குருதேவா. பூரண திருப்தியுடன் உண்போம். நால்வரும் ஆச்சாரியாரை சுற்றி அமர்ந்து கொண்டார்கள். பல்லவராயரையும் மாராயரையும் நான் நன்கு அறிவேன். இந்த மூன்றாமவர் யார்? பிராயத்தில் உங்கள் அனைவரையும் விட இளையவராக தெரிகிறாரே. இவர்தான் அமன்கொடியரான கிருஷ்ணன் ராமன். பெருமை பொங்க தான் அறிமுகம் செய்யப்படுவதை ஒருவித வெக்கத்துடன் எதிர்கொண்டார் அமன்கொடியார். நல்லது. அருள்மொழி, நீ வந்த காரியத்தை கூறு. அடுத்த அரை நாழிகை நேரத்தில் அருள்மொழிவர்மர் அன்று காலையில் காரோணர் திருக்கோவிலுக்கு அருகில் நிகழ்ந்த உரையாடலின் செய்திகளை சுருக்கமாக அவருக்கு எடுத்துரைத்தார். அப்போது சேர நாட்டையும் காந்தலூர் சாலையும் தாக்குவது என முடிவு செய்து விட்டாய் என சொல். முழு சேர நாட்டையும் தாக்கும் எண்ணம் இல்லை. சூழ்நிலை இன்னும் அத்தனை மோசமாகி விடவில்லை. நாஞ்சில் நாட்டிலும் அனந்தபுரம் மற்றும் விளிங்கம் பகுதிகளிலும் தான் கணிசமான குடிப்படைகள் ரகசியமாக வள்ளுவ நாடுவாழியின் தலைமையில் அணி திரள தொடங்கி உள்ளதாக கேள்வி. அத்தனை நாடுவாழிகளும் வள்ளுவனாரின் பின் திரண்டிருக்கிறார்களா என்ன? இல்லை, நாடுவாழிகளுக்குள் இந்த விஷயத்தில் கருத்து ஒற்றுமை இல்லை. 2 அல்லது 3 அணிகளாக அவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள். சொல்லப்போனால் வள்ளுவனார் ரகசியமாக படை திரட்டி வைத்திருப்பதையே பல நாடுவாழிகள் இன்னும் அறியவில்லை. அவர்கள் சோழ நாட்டிற்கு எதிராக படை திரட்ட காரணம்? அவர்கள் சோழ நாட்டிற்கு எதிராக படை திரட்டவில்லை, எனக்கு எதிராகத்தான் திரட்டுகிறார்கள். என்னை அரியணையில் இருந்து அகற்றி வைத்துவிட்டு மதுராந்தகன் கண்டராதித்தனை சோழ நாட்டு அரியணையில் அமர்த்த வேண்டுமாம். அதுதான் அரசியல் தர்மமாம். காந்தலூர் சாலையின் ஆச்சாரியார் இவ்வாறு அபிப்பிராயப்படுகிறார். வள்ளுவனார் அதனை வழிமொழிகிறார். பாண்டி நாட்டு வேந்தரும் தற்போது சேர நாட்டில்தான் இருக்கிறாரோ? ஆமாம். ஆனால் எங்கு இருக்கிறார் என்பது பரம ரகசியமாக காக்கப்படுகிறது. வள்ளுவ நாடுவாழி தனித்து செயல்படுவது போல தெரிந்தாலும் பின்னணியில் இருந்து இயக்குவது அமரபுஜங்க பாண்டியர்தான் என காற்று வாக்கில் செய்தி கிடைத்தது. நமது ஒற்றர்களால் கூட இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. காந்தலூர் சாலையின் ஆசானாக தற்போது விளங்குபவர் தங்களுக்கு தெரிந்தவர்தான், திரு நாராயண பட்டதிரி. பட்டதிரியா இன்னும் ஆச்சாரியராக இருக்கிறார்? ஆச்சரியம்தான். அவர் உன்னை எதிர்க்க காரணம்? ரவிநீலி குடும்பத்தாரை நாடு கடத்தியதிலிருந்து எனக்கு எதிராக செயல்படுவது ஒன்றையே தனது நோக்கமாக கொண்டிருக்கிறார் பட்டதிரி. அந்த குடும்பத்தார் செய்தது படு பாதகமான துரோகம் இல்லையா? அதற்கான தண்டனைதானே நீ அளித்தது? அவர்களை பொறுத்தவரை அது அரசியல் தர்மத்தை காக்கும் செய்யலாம். நான் தர்மத்திற்கு விரோதமாக பதவிக்கு வந்தவனாம். கண்டராதித்தரின் கொழுந்துகள் மட்டும்தான் பட்டத்திற்கு உரியவர்களாம். அதுதான் ராஜ தர்மமாம். நல்ல ராஜ்யம், நல்ல தர்மம். ஒருவன் பிறப்பினால் மட்டும் நாட்டை ஆளும் உரிமையை அடைந்துவிட முடியாது என எல்லா அரசியல் சாஸ்திரங்களும் போதிக்கின்றன. அது அவனுக்கு கொடுக்கப்படும் ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நாட்டை ஆளக்கூடிய வலிமையையும் தகுதியையும் ஒருவன் வளர்த்து கொள்ள வேண்டும். அதில் தவறினால் அவன் நாடாளும் உரிமையை இழக்கிறான். ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் மலைநாட்டில் ஒரு பழக்கம் இருந்தது.
12 வருடங்களுக்கு ஒருமுறை அரசர் பல நிலைகளில் போட்டி வைத்து தேர்ந்தெடுக்கப்படுவார். பிறப்பினால் உரிமை கிடைத்தாலும் இந்த போட்டியில் அவர் தமது தகுதியை நிரூபித்தாக வேண்டும். இந்த பழக்கம் இப்போது வழக்கொழிந்து விட்டது. கிடக்கட்டும், அவர்களின் திட்டம்தான் என்ன? நாடுவாழி படைகளுடன் விரைவில் பாண்டி படைகளும் சேர்ந்து கொண்டு விடும். 2 படைகளும் சேர்ந்து விட்டால் கேட்கவா வேண்டும்? மீண்டும் மதுரையில் மீன்கொடி. எனக்கு எதிரான கலகங்கள், பழைய வாழ்க்கை. மக்கள் இந்த சேர சோழ பாண்டிய போர்களால் கடந்த 50 வருடங்களில் பெரும் தொல்லைகளை அனுபவித்து விட்டார்கள் அருள்மொழி. இனி அவர்களுக்கு தேவை அமைதியான வாழ்வு மட்டுமே. அவர்கள் தங்களது பலத்தை பெருக்கிக் கொள்ள வாய்ப்பு கொடுக்காமல் இந்த பிரச்சனையை முளையிலேயே கிள்ளி எறிவது என தீர்மானித்துதான் படையெடுப்பு நடத்தவே திட்டமிட்டிருக்கிறேன். சேரமான் பெருமாளின் நிலைப்பாடு இந்த விஷயத்தில் என்னவென்று தெரியுமா? முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன இருந்தாலும் சோழ நாட்டு படைகள் ஆய்வேல் நாட்டு பகுதிகளில் பிரவேசிப்பதை அவர் ரசிப்பார் என தோன்றவில்லை. அதே சமயம் வள்ளுவ நாடுவாழியின் திட்டங்களை முழுமையாக ஆதரிப்பார் என்றும் சொல்வதற்கு இல்லை. காந்தலூர் சாலையை நீ தொடாதவரை சேரமான் பெருமாள் இந்த பிரச்சனையில் இருதலை கொள்ளி எறும்பாகத்தான் இருப்பார். ஆனால் சாலை விவகாரத்தில் நீ தலையிடுவதாக செய்தி கிட்டினால் அவருக்கு உன்னை எதிர்த்து நிற்பதை தவிர வேறு வழியே கிடையாது. சொல்லப்போனால் பழம்பெரும் கல்வி கேந்திரமான காந்தலூர் சாலை இந்த விவகாரத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பது உன்னுடைய படையெடுப்பு திட்டங்களை மிகுந்த சிக்கலுக்குள் ஆழ்த்தப் போகிறது. குருதேவா, என்னுடைய பிரச்சனையை நான் வாய்விட்டு கூறுவதற்கு முன்பாக நீங்களாகவே யூகித்து அறிந்துவிட்டீர்கள். வள்ளுவ நாடாழ்வார் திரட்டும் படைகளை எதிர்த்து போரிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாலும் கூட என்னுடைய உண்மையான இலக்கு காந்தலூரும் பட்டதிரியும் மட்டுமே. நாடுவாழிகளையும் பாண்டியர்களையும் தாண்டி காந்தலூர் மீது உனக்கு ஏன் இத்தனை கோபம்? பட்டதிரி உனக்கு எதிராக செயல்படுகிறார் என்பதாலா? அதை கேட்டு அருள்மொழிவர்மரின் முகம் மிகுந்த இறுக்கம் அடைந்தது. ஆச்சாரியாரை நெருங்கி வந்து அவரது காதுகளில் ஏதோ புகன்றவர் தனது இடுப்பில் முடித்து வைக்கப்பட்டிருந்த எரிந்து போன ஓலை துணுக்கையும் காட்டினார். அவர் அப்படி என்ன கூறினார் என்பதை நாம் அறியோம். ஆனால் அடுத்த கணமே ஆச்சாரியாரின் முகம் சொல்ல முடியாத விகாரத்தை அடைந்தது. நிஜமாகவா? நிஜமாகவா கூறுகிறாய் அருள்மொழி? புத்த பெருமானே என தலையின் மீது கையை வைத்துக் கொண்டார் அவர். மகாவீரரான எனது தமையனார் வீழ்ந்து கிடந்த கோலம் என் நெஞ்சில் இன்று மகளாமல் நிற்கிறது குருதேவா. எளிதில் உணர்ச்சி வசப்படாத என்னையே அந்த ஒரு நினைப்பு உடனடியாக கோபப்படுத்தி விடுகிறது. மன்னிக்கவும். இப்போதுதான் எனக்கு பல விஷயங்கள் தெளிவாகின்றன. காந்தலூரின் மீது நீ இத்தனை ஆவேசப்படுவதன் காரணத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. காந்தலூர் சாலையின் ஒவ்வொரு பட்டனும் சட்டனும் என் தலைமையில் இயங்கும் சோழ நாட்டை எவ்வாறு ஒழித்து கட்டுவது, எங்கெங்கு கலகங்கள் உருவாக்குவது, எனக்கு எதிராக யார் யாரை திரட்டுவது, எப்போது ஏவி விடுவது என சதா சர்வ காலமும் ஒருமித்த யோசனையிலேயே இருக்கிறார்கள். அவர்களின் மூளையில் அத்தனை தூரம் விஷத்தை பாய்ச்சி இருக்கிறார் பட்டதிரி. தங்களுடைய வித்தையில் இருமாப்பு கொண்டு திரிகிறார்கள் அவர்கள். என்னுடைய சிறிய தந்தையரான உத்தம சோழர் ஒரு முறை என்னை தனிமையில் அழைத்து சென்று என்ன சொன்னார் தெரியுமா? அவர்களை வெல்லவே முடியாது அருள்மொழி, வெல்லவே முடியாது. ஒவ்வொரு சட்டனும் 40 சோழ நாட்டு வீரர்களுக்கு இணையானவர்கள். ஒவ்வொரு பட்டனும் 20 சோழ நாட்டு தண்ட நாயக்கர்களை வெல்லக்கூடியவர்கள். அவர்களுடைய மர்ம வித்தை நம்முடைய சிலம்பத்தையும் வாழ்வீச்சையும் நொடியில் தூக்கி சாப்பிட்டு விடும். அவர்களை எதிர்ப்பதை விட அரவணைத்துக் கொண்டு செல்வதுதான் நல்லது. ஆவேசத்துடன் பேசிக்கொண்டே சென்ற அருள்மொழிவர்மரின் திருமுகம் செக்கர் நிறத்தில் சிவந்துதான் போயிற்று. அவருடைய கண்கள் அந்த கணங்களில் வேதங்கள் வர்ணிக்கும் அக்னி ருத்திரனின் கண்களை ஒத்திருந்தன. அருள்மொழி. ஆச்சாரியார் அவரது தோளில் வாஞ்சையுடன் கரங்களை பதித்தார். உன் உணர்வுகளை நன்கு புரிந்து கொண்டேன். ஆனால் நீ மகத்தான காரியங்களை சாதிக்க பிறந்தவன் என்பதை மறந்து விடாதே. கோபம் உன் கண்களை மறைத்துவிடக் கூடாது. காந்தலூர் சாலை ஒரு கல்வி கேந்திரம். அதனை தாக்கினால் மலைநாட்டு மக்களின் ஒட்டுமொத்த மதிப்பையும் நீ இழக்க வேண்டி வரும். எல்லோரும் இதையேதான் சொல்கிறார்கள். உன் நலனில் அக்கறை கொண்ட எவருமே இந்த விஷயத்தில் எச்சரிக்கை செய்யத்தான் செய்வார்கள். அப்படியெனில்
அவர்களுடைய அக்கிரமங்களுக்கு ஒரு முடிவே கிடையாதா? உண்டு, முடிவு உண்டு என நிறுத்திய ஆச்சாரியார் அமைதியாக ஒரு கணம் தனது கண்களை மூடினார். அதனை புரிந்து கொள்ளும் முன் மலைநாட்டை பற்றியும் காந்தலூர் பற்றிய சில பழைய விவகாரங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். இது கத்தியால் மட்டுமே தீர்க்கப்பட வேண்டிய விவகாரம் அல்ல, புத்தியால் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு கணக்கு. ஒரு வகையில் மிக பழைய கணக்கு. பழுத்த அரசியல் அறிவும் நுண்ணறிவும் மலைநாட்டு மரபுகள் பற்றிய ஆழமான அனுபவ அறிவும் ஒருங்கே வாய்ந்திருந்த பதரத்திட்ட விகாரையின் ஆச்சாரியரான மகா காசியபர் தனது எண்ணங்களை மெல்ல மெல்ல விலக்கி கொண்டு போக கூடியிருந்த பெருமக்கள் வியப்பின் உச்சிக்கே சென்றார்கள். அந்த வயதான புத்த சந்நியாசியிடம் அருள்மொழிவர்மர் அத்தனை தூரம் ஆலோசனை கேட்க வந்தது எதற்காக என்பதே அவர்களுக்கு அப்போதுதான் புரிந்தது. ஏறக்குறைய 3 நாழிகை நேரம் ஆச்சாரியார் இடைவெளியின்றி பேசி முடித்ததும் மாராயர் தழுத்தழுத்து போய் ஆச்சாரியாரின் கரங்களை பற்றி கொண்டார். தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். பேரரசர் சேரநாட்டு படையெடுப்பை பற்றி தங்களிடம் ஆலோசனை கேட்கலாம் என கூறிய போது அதனை புறக்கணித்தவர்களுள் நானும் ஒருவன். தங்களின் ஆழமான அரசியல் அறிவு இப்போதுதான் எனக்கு புரிகிறது. தங்களின் பின்புலம் தெரியாமல் மிகவும் குறைவாக மதிப்பிட்டு விட்டேன். என்னை பொறுத்தருள வேண்டும் சுவாமி. அதற்கு பதிலாக அமைதியான முறுவல் ஒன்று ஆச்சாரியரின் முகத்தில் முகிழ்த்தது. வாழ்வின் சகல விதமான பரிணாமங்களையும் கண்டு கேட்டு உய்த்து உணர்ந்த ஒரு பக்குவமான ஆன்மாவுடன் தாம் உரையாடி கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை மாராயர் அந்த கணத்தில் உணர்ந்தார். ஆச்சாரியாரின் ஆலோசனைகள் கேட்பதற்கு என்னவோ நன்றாகத்தான் இருக்கின்றன. ஆனால் நடைமுறையில் இது சாத்தியமாகுமா? சந்தேகம் மிகுந்த ஒரு கேள்வி பல்லவராயரிடமிருந்து எழுந்தது. சாத்தியப்படும். உரிய மனிதர்கள் உடன் இருந்தால் நிச்சயம் இது சாத்தியப்படும். தாங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் குருதேவா? ஆச்சாரியார் அருள்மொழிவர்மரின் பக்கம் திரும்பினார். அருள்மொழி, இந்த சிக்கல் மிகுந்த பிரச்சனையில் உனக்கு உதவக்கூடிய ஒருவர் இன்று காலை காம்போஜத்திலிருந்து வந்திருக்கும் சைலேந்திர விஜயம் என்னும் பெருங்கலத்தில் வந்து இறங்கியிருக்கிறார். உனக்கு மிகவும் நெருக்கமான தெரிந்த நண்பர்தான். அருள்மொழிவர்மரின் முகத்தில் உடனடியாக பெரியதொரு வியப்பு படர்ந்தது. என்ன சொல்கிறீர்கள் குருதேவா? காம்போஜ்யம் என்றால் அவரா அவரா வந்திருக்கிறார் என பரபரப்புடன் வினவினார். ஆம் என அதற்கு மறுமொழி தரும் விதமாக ஆச்சாரியாரின் சிரம் தாழ்ந்தது. யார் அவர் என நாளைய பதிவில் பார்க்கலாம். பின் குறிப்பு: பட்டினப்பாலை பாடிய புலவருக்கு பரிசளித்த மண்டபம் பற்றி திருவள்ளரை கல்வெட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது. நாஞ்சில் நாடு, நாகர்கோவில், கன்னியாகுமரி, ஆரல்வாய் மொழி பகுதிகள். மதுராந்தகன் கண்டராதித்தன் உத்தம சோழரின் மகன். சேர நாட்டில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அரசர் பல நிலைகளில் போட்டி வைத்து தேர்ந்தெடுக்கப்படுவது கேரளத்தின் பண்டைய வரலாற்றை குறிப்பிடும் கேரளோபத்தி என்னும் நூலில் இந்த செய்தி காண கிடைக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.